டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் ஒரு மோட்டிவேஷன். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 விஷயங்கள் நம்ம மனசில் வச்சுக்கணும். நம்பர் 1, we should not have a நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடாது. 2வது, நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் மற்றும் வெறி உங்கள் கையில் இருக்கணும். இப்போது டாக்டர் அப்துல் கலாம் சொல்வார், ஏழையாக பிறப்பது தவறில்லை, ஆனால் ஏழையாகவே சாவது தான் தவறு. ஏன்னா எந்த முயற்சியுமே எடுக்காமல் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்னும் சமீபத்தில் ஒருத்தர் பார்க்கும்போது ஒரு போட்டித் தேர்வு என்று எழுதி நீங்கள் பாஸ் ஆகி அரசு வேலைக்கு செல்லலாம் அப்படின்றது அவர் சொன்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இல்லை, அப்படிலாம் பாஸ் ஆகி போக முடியாது, எல்லாமே பணம் தான் என்று அவர் கூறியதை நான் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா நான் பல போட்டித் தேர்வுகள் எழுதியிருக்கிறேன். கிட்டத்தட்ட நிறைய போட்டித் தேர்வில் உச்சத்து வரைக்கும் போய் திரும்பி இருக்கிறேன். ஸோ நிறைய தோல்வி படிகளை தாண்டி கடைசியாக தான் இந்த ஆசிரியர் பணிக்கே வந்தேன். யாருமே இப்போது, அதாவது முன்னால் பார்த்தீங்கன்னா நான் இதுவாகவே மாறணும் அப்படின்ற இருக்கவங்க உடனே ஜெயிச்சிருவாங்க. ஸோ அதுபோல தான் நீங்கள் ஆசிரியர் ஆக வேண்டும் என்ற ஒரே கனவோடு மட்டும் இருக்க வேண்டும். எல்லா போட்டித் தேர்வும் எழுதி ஏதாவது ஒரு வேலை போயிடலாம் அப்படின்னு நினைப்பது வேறு ஒரு மாதிரியான விஷயங்கள். இருந்தாலும் நாம் ஒரே விஷயத்தில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருந்ததுன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். என்ன நாம் நினைக்கிறோமோ அதுவாகவே மாற முடியும். ஸோ அதற்கான விடைகள் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம், நம்மளுடைய படிப்பு வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா எல்லாமே கொடுத்துருவாங்க. அந்த படிப்பு முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா வேலை என்று தான் எல்லாரும் நம்மளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் முன்னால் வேலைக்கு போயிட்டாலோ இல்லது படிக்காதவர் கூட நமக்கு நிறையா புத்திமதி சொல்லுவாங்க. இல்லை நீ எழுதி போட்டியா, இல்லை நீ அப்ளை பண்ணியா, அவன்லாம் வேலைக்கு போயிட்டான், இவன்லாம் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளுடைய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மீது நம்பிக்கை வைப்பது கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் என்ற ஒரு தாட் இருக்கவே கூடாது. இந்த வருஷம் வராது, பிஜிடிஆர்பி வராது, வந்தாலும் போஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும், வந்தாலும் அவங்க நடத்த மாட்டாங்க, அப்படியே நடத்தினாலும் நம்ம பாஸ் ஆக முடியாது, கொஞ்சம் தான் போஸ்ட் இருக்குது, கேள்விகள் கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸ். அதை விட்டு நான் நன்றாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், எந்த கேள்வி வந்தாலும் என்னால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றியை தரும். இது நாம் கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து வருவது. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு எண்டு சான்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ வயசுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வயசுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரே முயற்சியில் நாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். தொடர்ந்து கன்சிஸ்டன்சியாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி எல்லாருமே சொல்ல முடியாது. பல தோல்விப்படிகளை தாண்டி தான் நிறைய வெற்றிகளை வெற்றிக்கனியை நம்ம ருசிக்க முடியும். ஏதோ 1-2 பேருக்கு அவங்க வந்திருக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, எதுவாக நான் மாறணும்னு நான் முதல்ல டிசைட் பண்ணிடணும், அதை மட்டும் நான் லோயர் கிளாஸ்லேருந்து நான் வச்சுக்கிட்டே இருந்தால் உடனே மாறிடுவேன். ஆனால் நம்மளுடைய மனம் ஒரு குரங்கு போன்றது. ஸோ இந்த வேலைக்கு போயிடலாம், அந்த வேலைக்கு போயிடலாம், அந்த வேலைக்கு போனால் ஈஸியாக இருக்கும், அந்த வேலைக்கு போனால் நமக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய தாட்ஸ் வேவரிங் மைண்டாக பிரிந்து நம்மளை ஆட்கொள்வதன் மூலமாக நாம் ஒரே கான்சன்ட்ரேஷனில் கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதற்கான ஒரே ஒரு யுத்திகை தான் நான் சொல்கிற வழி தான். அதாவது நெகட்டிவ் தாட்ஸை விட்டுருங்க, பாசிட்டிவ் தாட்ஸ். நான் நன்றாக ப்ரிப்பேர் பண்ணுவேன், வரக்கூடிய கேள்விகள் அனைத்துக்கும் எக்ஸாம் எழுதுவேன், நான் ஆசிரியராக முடியும், என்னால் பிஜிடிஆர்பி பாஸ் ஆக முடியும், யூஜிடிஆர்பி பாஸ் ஆக முடியும் என்ற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக முடியும். அதுதான் நம்மை காரி உமிழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளாக இருக்கட்டும், அல்லது நம்மளை ஏளனமாக பார்த்து கொண்டிருக்க சுற்றத்தார்கள், பக்கத்துக்கிட்டவங்க, யாருக்கும் நாம் கிடைக்கக்கூடிய பதில். அப்போது வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை காதை அப்படியே பொத்திக்குங்க. யார் உங்களை என்ன சொன்னாலும் சரி, அதை அப்படியே பொத்திக்குங்க, கேட்காதீங்க, அதெல்லாம் கேளுங்க, உள் வாங்காதீங்க. ஆனால் அதே சமயம் உங்களுடைய மைண்ட் எப்பொழுதும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கட்டும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்பது உங்களுடைய ப்ரிப்ரேஷனில் இருக்குது. கரெக்டாக ஷெடியூல் படி அந்த ஷெடியூலை போட்டுட்டு மாறாதீங்க. சண்டேனா மட்டன் எடுத்து சாப்பிடணும், சினிமாவுக்கு போகணும், ரைட்டுங்களா? அதேமாதிரி ஒவ்வொரு இதுவும் வச்சுருப்போம். காலையில் எழுந்திக்கிறோம்,
கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும், குளிக்கணும், அதே மாதிரி சாப்பிடணும். இந்த வேலையை எப்படி நாம் ரொட்டீனாக செய்கிறோமோ அதை போன்று இதையும் திட்டமிட்டு சரியாக முறைப்படுத்தி படித்தீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும். அந்த பாசிட்டிவிட்டி இருந்தால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். ஸோ அதைத்தான் நான் சொல்கிறேன். தகவல் சிறியதாக இருந்தாலும் இந்த முறையில் நீங்கள் முயற்சி செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஸோ அதனுடைய அடிப்படையாக ஒன்று நீங்களே செல்ஃபாக லேர்ன் பண்ணணும், இல்லை அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணும், அல்லது முறையான பயிற்சி நீங்கள் எடுக்கணும். கிளாஸஸுக்கு போகலாம், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணலாம், எல்லாம் அட்டன் பண்ணலாம். எது வேணுனாலும் நீங்கள் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எஜுகேஷன் சைக்காலஜியாக இருக்கட்டும் அல்லது காமர்ஸ் சப்ஜெக்ட் இரண்டுக்கும் இப்போ டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. அதுபோக உங்களுக்கு வேறு எதுவும் தகவல்னாலும் நீங்கள் கீழே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.